டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேஷனல் மீடியா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நீட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நீட் 2024 ரிசல்ட் சம்மந்தமாக நடந்த குளறுபடிகள், அதில் நடந்த சில மோசடிகள் பற்றி நிறைய விஷயங்கள், கேள்விகள் கேட்கப்பட்டன. அதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. தவறு நடந்திருக்குது, உண்மை. குஜராத்தில், பீகாரில், இந்த மாதிரி அந்த மாதிரி இடங்களில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறது உண்மை. அந்த ஸ்டூடெண்ட்ஸை, அந்த லீக் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை டீபார் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எஸ், என்டிஏல சில விஷயங்கள் நம்ம சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தாரு. திரும்ப அதை இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாரு. 24 லட்சம் பேருக்கு திரும்ப ரீநீட் நடக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை, அப்படி நடக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஹியரிங் இருக்குது. ஸோ அதுவுமே ரீநீட் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இப்போதைய சூழ்நிலைப்படி ரீநீட் கிடையாது. இந்த ஆல்ரெடி 1563 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீநீட் ஜூன் 23ஆம் தேதி நடக்க போகுது.